கோல்டன் டே சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். ஆனந்தம் பரமானந்தம். இந்த கலிகாலத்தில் நம்ம ஒரு குருநாதரை பற்றி அவர் வழி போகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அதிலும் முக்கியமானது குருமார்களுடைய குரு பூஜையில் கலந்து கொள்வது. அதோட முக்கியம். ஏன்னா பொதுவாகவே நம்ம சித்தர்களுடைய குருமார்களுடைய அதிஷ்டானம் மற்றும் அவர்களுடைய சமாதிக்கு சென்று 6 சுற்றும்போது கர்மாக்கள் பாவங்கள்லாம் நீக்கப்படும். அதனால் நம்ம குருமார்களுடைய குரு பூஜையில் கலந்து கொள்ளணும். கலந்து கொள்ள முடியலைன்னாலும் அந்த நாளில் அவங்களுடைய நாமங்களை சொல்லி உங்களால் முடிந்த பேருக்கு அன்னதானம் செய்து அவர்களை பற்றி பேசி வந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அந்த வரிசையில் 19/2/2024 அன்று திருவான்மியூரில் உள்ள பறக்கும் பெண் சித்தராகிய சக்கரை அம்மா அவர்களுடைய குரு பூஜை நடந்தது. சக்கரை அம்மா எப்பவும் சிரித்த முகத்தோடு ஆனந்தம்மா என்ற பெயரில் நம்மையும் மகிழ்விக்கிற மாதிரி மகிழ்வித்திரையுடன் காட்சியளிப்பது பார்க்க கண்கோடி வேண்டும். அதே மாதிரி 21/2/2024 அன்று கணக்கம்பட்டி சுவாமிகள் என்கின்ற மூட்டை சாமிக்கும் குரு பூஜை நடக்கிறது. ஏராளமான பக்தர்கள் போக இருக்கிறார்கள். அன்றும் நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை போட்டு அவரை பற்றி நினைப்பது, அவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்வது மிகவும் நல்லது. அதாவது அவங்களுடைய ஜீவ சமாதியில் அந்த குரு பூஜை அன்னைக்கு அவங்களுடைய சக்திகள் அதிகரித்து சூட்சம ரூபத்தில் நம்மளை அந்த குரு பூஜையை செய்யும்போது நம்மளுக்கு அருள் பாலிப்பது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த சக்கரை அம்மாவுடைய குரு பூஜை அன்று திருப்பூர் திரு கிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக சக்கரை அம்மாவை பற்றி பேசினாங்க. இப்போது அவர் என்ன பேசினார் என்பதை நம்ம பார்க்கலாமா? சொற்பொழிவை மேற்கொள்கிறேன். ஆண்டுதோறும் ஒரு நாளாவது நான் இங்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணப்படி ஒவ்வொரு ஆண்டும் சக்கரையம்மன் கோவிலில் நிகழ்த்துகிற இந்த சொற்பொழிவு மிகுந்த ஒரு மனநிறைவை தந்து வருகிறது. அதற்கான காரணம் பொறுமையாக கேட்கிற பார்வையாளர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் முதலிலேயே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சக்கரையம்மன் திருக்கோயிலுடைய விசேஷம் என்பது சக்கரை அம்மனால் உறுதிப்படுகிறது. அந்த சக்கரை அம்மன் என்பவர் நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு தெய்வீக பெண்மணி. சக்கரை அம்மனுடைய அஷ்டோத்திர நாமாவளியை இப்போது நாம் எல்லாம் வாசித்தோம். ஆனந்த ரூபாயை நமக என்று அதில் ஒரு வரி வருகிறது. எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருப்பவர் தான் சக்கரை அம்மன் என்று. சில அரசியல் சார்ந்த சொற்பொழிவுகளில் சொற்பொழிவின் முடிவில் டேக் ஹோம் மெசேஜ் என்ன என்று சொல்வார்கள். எதை எடுத்து செல்கிறீர்கள் இறுதியாக, அப்படி ஒரு மெசேஜ், அப்படி ஒரு செய்தி என்ன என்று கேட்பார்கள். இப்படி சக்கரையம்மன் கோயிலுக்கு வந்தால் நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு செய்தி என்பது நாம் எல்லோரும் ஆனந்தமானவர்கள் என்பதை உணர்வது. சக்கரையம்மன்
அவருக்கு வந்த கஷ்டத்தை விட கூடுதலாக ஒரு கஷ்டம் யாருக்கும் வராது. அவ்வளவு இளம் வயதிலேயே குணக்கேடு உள்ள ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவித்தார். அந்த கணவனுக்கு இருக்கிற வரை அனைவரும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த நோக்கம் பூர்த்தியாக வேண்டுமானால் சக்கரையம்மா சொன்ன உபதேசத்தை ஆழ் மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் ஆன்மாதான் என்பதை உணர்ந்தால் ஆன்மாவின் இயல்பான ஆனந்தத்தை நாம் அறிவோம். எப்படி மேட்டிலிருந்து தண்ணீர் பழத்தை நோக்கி பாய்கிறதோ அதுபோல மனிதர்கள் எப்போதும் ஆனந்தமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அதுதான் இயல்பானது. துக்கம் என்பது செயற்கையானது என்கிற ஒரு மாபெரும் உபதேசத்தை, வேதாந்தங்களின் சாரத்தை, உபனிஷதங்களின் சாரத்தை பிழிந்து எடுத்த மாதிரி சக்கரையமா கொடுத்து விட்டு போயிருக்கிறான். அதை நாம் அனுசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். சைக்கிள் பழக கற்றுக்கொள்கிறோம், கார் ஓட்ட கற்றுக்கொள்கிறோம், இப்படி எத்தனையோ கற்றுக்கொள்கிறோம். ஆனால் வாழ்க்கையின் அடிப்படையை கற்றுக்கொள்ளாமல் இவற்றை கற்றுக்கொண்டு புண்ணியம் இல்லை. வாழ்க்கையின் அடிப்படை என்ன? ஆனந்தமாக இருப்பது, எல்லோரும் எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக மலர்ச்சியாக இருப்பது. எந்த துயரம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல், அது புற விஷயம், உள்ளே நாம் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று நினைத்தால் பல விஷயங்கள் நடக்கும். உண்மையில் நாம் ஆனந்தமாக இருப்போம், நம்முடைய உடல்நலம் மேம்படும், தேவையற்ற கவலைகள் இருக்காது. எல்லாவற்றையும் சக்கரையம்மாவின் திருப்பாதங்களில் அர்ப்பணித்து விட்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த முடியும் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை நமக்கு தருகிற செய்தி. நம்மிடம் ஒரு மகத்தான மோசமான கண்டிக்கத்தக்க குறை இருக்கிறது. என்ன குறை? மகாத்மா காந்தி உயர்ந்த மனிதர் என்று சொன்னால் அவர் உயர்ந்த மனிதர், அவர் உயர்ந்த மனிதர் என்று சொல்கிறோம். சக்கரையம்மா இப்படி எல்லாம் வாழ்ந்தார் என்றால் அவர் அவதாரம், அவரால் முடியும் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் காந்தியோ, ரமணரோ, பரமாச்சாரியாரோ, சக்கரையம்மாவோ எல்லோருமே நம்மை போல் இரண்டு கண்கள், ஒரு மூக்கு, ஒரு வாய் இவற்றோடு தான் பிறந்து நம்மை போன்ற உடம்போடு தான் வாழ்ந்தார்கள்.